திருகோணமலை நகர மத்தியில் அமைந்துள்ள மின்சார நிலைய வீதியில் உள்ள நகரசபைக்கு சொந்தமான திறக்கப்படாத சந்தை கட்டடம் அமைந்திருந்த காணியை ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கடந்த 6 வருடங்களாக தம்பசப்படுத்தி வைத்திருந்தனர். 1997ஆம் ஆண்டு அப்போதைய திருகோணமலை நகர சபைத் தலைவராக இருந்த பெரியபோடி சூரியமூர்த்தியினால் 65 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு இந்த கட்டடத்தை திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் நகர மத்தியில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலையால் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை அடுத்து சந்தை கட்டடம் தொடர்ந்தும் திறக்கப்படாமலேயே இருந்து வந்தது. இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையினர் இந்த சந்தை தொகுதியை கையகப்படுத்தி அங்கு முகாம் அமைத்திருந்தார்கள். 2010ஆம் ஆண்டு கடற்படையினர் அங்கிருந்து அகன்று செல்ல ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் அதனை தமது முகாமாக பயன்படுத்தி வந்தனர். நல்லாட்சி அரசின் அறிகுறியாக இந்த சந்தை தொகுதி நகர சபையினர் அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக இன்று கையளிக்கப்பட்டது. ராணுவத்தின் 221வது படைப்பிரிவு கஜபா படையணியின் லெப்டினன்ட் மனோர ஜெயதிலக்க இதற்கான ஆவணங்களை நகர சபையின் வேலைகள் அத்தியட்சகர் கிரீந்திரனிடம் வழங்கி வைத்தார்.